வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி வீடியோ பார்க்க போறோம். என்ன சட்னினா, புதினா சட்னி. வெறும் புதினா மட்டும் தான் வச்சு செய்ய போறோம். மத்தபடி கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாரி எதுவும் ஆட் பண்ணல. இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், புதினா, உடைச்ச கடலை, அப்புறம் கொஞ்சமா புளி, அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இவ்வளோதான். பார்த்தீங்களா? முடிஞ்சு போச்சு. புதினாவை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1½ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்பை நல்லா வதக்குங்க. அடுத்து உளுந்து அதுவும் 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2த்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் பொரியிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் டைஜஷனுக்கு நல்லது, அதனால் கண்டிப்பாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். சட்னிக்கு சூப்பராக வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அதையும் சேர்த்து வதக்குங்க. அடுத்து பூண்டு 2 பல் அளவுக்கு நான் இன்றைக்கி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் பூண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி சேர்த்துருக்கேன், அதனால் நான் பச்சை மிளகாய் ஒன்றே தான் சேர்த்துருக்கேன். சட்னி வந்து குவான்டிட்டி இது கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணியே சேர்த்துக்கலாம், அதுதான் ஈஸி. அடுத்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம், மிக்சியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. உடச்சக்கடலை சேர்த்ததால கொஞ்சம் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி சட்னி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. சட்னி கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மைல்டான லைட் க்ரீன். இதை பார்த்தாலே அவ்வளோ டெம்ட் ஆகும் கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் தாளிக்கணுன்னாலும் தாளிச்சிக்கலாம், இல்லை இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடைசியாக இதை வந்து தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைக்கும் போதே உளுந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் தாளிக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும் போது. உளுந்து சேர்த்துட்டு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்தளவுக்கு. ஃபைனலாக இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் கலந்துடலாம். இப்போ பார்த்திங்களா, ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம ரைஸ் கூட தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிங்கன்னா நம்ம டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.